சிட்டில எப்பெல்லாம் குற்றங்கள் நிகழுதோ, எப்பெல்லாம் குற்றவாளிகளின் நடமாட்டம் தெரியுதோ, எப்பெல்லாம் குற்றங்களின் மேகம் சூழுதோ, அப்பெல்லாம் அவைகளை அழிக்க சிஐடி தனது ரூபத்தை மாற்றி வந்திருக்கிறார். புதிய யுகத்தின் இதுவரை காணாத குற்றங்களை எதிர்கொள்ள முற்றிலும் புதிய வடிவத்தில் சிஐடி ஸ்குவாட் எப்போதுமே ஒரு அடி முன்னே. சோனி ஏயில் அது நம்ம துணியை எடுத்துட்டு போயிடுச்சு. என்னோட ஷாண்டியாவை நீ தொந்தரவு பண்றியா? எந்த ஷாண்டி? எனக்கு எந்த ஷாண்டியையும் தெரியாதே. இதுதான் ஷாண்டி, என்னோட பெட்டு. வா 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 வா. இது எங்களுடைய கிளீனிங் துணியை எடுத்துட்டு ஓடிடுச்சு. இதுக்கு குறும்புத்தனம் கொஞ்சம் ஜாஸ்தி. சாரி சொல்ல. சாரி. நான் இதுக்காக சாரி சொல்லணும். அட ஒன்ன சொல்லலப்பா, ஷாண்டியா சொன்னேன். இது ரொம்ப கியூட்டா இருக்கு. பெட்ஸ் எப்பவுமே கியூட்டா தான் இருக்கும். எல்லார்கிட்டயும் பெட் இருக்கு. எனக்கு ஒரு பெட் வேணும். அடடா, நாமளே ஒரு பெட்ஸ் தான்மா. பெட்ஸ் கிட்ட எதுக்காக ஒரு பெட் இருக்க கூடாது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு வேணும். அனி, பெட்ஸ் வச்சுக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. யோசிச்சு பாரு. அதை குளிக்க வைக்கணும், சாப்பிட வைக்கணும். அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா ராத்திரி பகல்னு பார்க்காம அதையே பாத்துக்கிட்டு இருக்கணும். அதை நல்லபடியா கவனிச்சுக்கணும். என்ன வேண்டாம்? ரொம்ப ஈஸியா இருக்கு. நான் வளர்ப்பேன். நான் வளர்ப்பேன். மனுஷ விருப்பப்பட்டா எல்லாமே நடக்கும். ஆசைகள் நிறைய இருக்கலாம், ஆனா அது எல்லாமே நிறைவேறணுமே. இவன் ஆசைப்பட்டாங்கிறதுக்காக என்ன பண்ண முடியும்? ஆனா பெட்டுன்னு ஒண்ணு வேணும் இல்லையா? விடுங்க, முயற்சி பண்ணி பாக்கட்டும். என்ன புரிஞ்சுதா? மனுஷன் முயற்சி பண்ணானா நிச்சயமா வெற்றி அடைவான். அதனால இந்த பூனையும் வெற்றி அடைஞ்சிடுவான். திருநெல்வேலிக்கு அல்வாவா? எனக்கே அட்வைஸா? நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட சரியில்லை. அவன் ஹனி, அவன் எப்படியாவது பெட்டை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருவான். அட, அவன் பெட்டு கொண்டு வரதுல எனக்கு எந்த டென்ஷனும் இல்லம்மா. எனக்கு என்ன டென்ஷன்னா, அவன் என்ன கொண்டு வருவானோ. பனானா மில்க் ஷேக்கா? அதான் பண்ணிட்டேன்ல. அதான் கேக்குறேன், பனானா மில்க் ஷேக்க நீ பண்ணிட்டியான்னு. ஓ, ஆனா இல்ல, ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் தான் பண்ணிருக்கேன். இதுல சுகர் போட்டா இன்னும் நல்லா இருக்கும். அப்படியா? இதோ போட்டுடுறேன். அட, கேட்டு வாங்கி கூட குடிச்சிருக்கலாம்ல. இந்த மாதிரி ஏமாத்துத்தனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னா அது ஃப்ரெண்டுங்கிறதுக்கு ஒரு அடையாளமே இல்ல. நாங்க கேட்கறதுக்கு முன்னாடியே எங்களை டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்லி இருக்கணும். நான் ஒண்ணு ஹனி கிடையாது. இந்த கிளாஸ்ல மிச்சம் மீதி இருக்கிறத டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதுல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு உனக்கு நாள் சரியில்லை பப்பட். பெட்டு கிடைச்சிருச்சு. நான் தான் சொன்னல, இவன் ஹனி, இவன் பெட்டை கொண்டு வருவான்னு. என்னோட கிரேன். ஹனி, போய் அதை தடுமா. போப்பட், பயப்படாத. அது ஒண்ணும் பண்ணாது. பில்லு, உள்ள போ. பில்லு, நான் அங்கிள் கூட ஓடி பிடிச்ச விளையாடிக்கிட்டு இருந்தேன். பாத்தீங்களா எவ்வளவு நல்ல பெட்டை கொண்டு வந்திருக்கேன்னு? நீ எனக்கு பெட்டு கொண்டு வந்திருக்கியா இல்ல என்ன உலகத்தை விட்டு அனுப்புற கேட்ட திறந்திருக்கிறியா? அதான் நான் சொன்னல பப்பட், இன்னைக்கு உனக்கு நாள் சரியில்லைன்னு. ஏதாவது செய்ய பண்ணி. ஹனி, நீ ஒண்ணு லேட் இல்ல. நம்ம வீட்ல இந்தியா கேட் கிடையாது. அப்புறம் இது பெட் இல்ல. அப்ப என்னது? இது வேட்டைக்காரன் வாய்ப்பை பயன்படுத்தி பப்பட்டை வேட்டையாடுறதுக்காக இங்க வந்திருக்கு.
எனக்கு இவ்வளவு பெரிய இன்சல்ட்ட சாஃபினா கூட செஞ்சது கிடையாது. டைகர் பாபா மேல சத்தியமா சொல்றேன், நான் இங்க இருக்கவே மாட்டேன். நீ இங்கதான் இருக்கணும். இது எனக்கும் வீடு. நானும் பாக்குறேன் உன்னை இங்க இருக்கிறத யாரு தடுக்கிறாங்கன்னு. நான் தடுப்பேம்மா. என் மேல யாருக்குமே அன்பு இல்ல. நானும் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அடடா இல்ல ஹனி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சரி இருக்கட்டும், நீ இத உன் கூடவே வச்சுக்கம்மா. அட என்ன சரி, ஒரு நண்பனோட சந்தோஷத்துக்காக இன்னொரு நண்பனை பலி கொடுக்க கூடாது. என்ன புரிஞ்சுதா? அட எதுவும் ஆகாதுப்பா, அதான் நாங்க இருக்கிறோமே. நீங்க இருப்பீங்க, ஆனா நான் இருப்பேனான்னு தெரியலையே. வாவ், எனக்கு பிடிச்ச கிரீன். நான் இன்னைக்கு இந்த கிரீனை சாப்பிட்டு என்னோட ஹெல்த்தை திடமாக்குவேன். வாவ். பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்களே பாத்தீங்களா, இந்நேரம் என்ன கொண்டு தின்னுருப்பான். வாவ், என்னோட டாய். எனக்கு தூக்கமே வரல. நான் இது கூட விளையாட போறேன். நீங்க போய் தூங்குங்க. எவ்வளவு கியூட்டா இருக்கு. வா, நான் உன் கூட விளையாடுறேன். போபாட், நீ தேவையில்லாம இத சந்தேகப்படுற. சரியா சொல்லுவாங்களே, புத்தியே இல்லாத நண்பனோட எதிரி எவ்வளவோ மேலுன்னு. என்ன புரிஞ்சுதா? ஆனா ஒண்ணு புரிஞ்சிருச்சு, உங்ககிட்ட இப்போ ரெண்டுமே இருக்கு. அட எங்கப்பா போச்சு? சேஃப்டிக்காக நான் அதை என் கூடவே வச்சுக்கணுமே. வாவ், நீ ஆயுதத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். ஏ பருந்து, இந்த தந்திரம்லாம் என்கிட்ட வேண்டாம். அப்படியே இந்த போப்பட்டோட வாழ்க்கை பயணம் நின்னு போச்சுன்னு வச்சுக்கோ. அப்புறம் நீ பறக்கவும் நடக்கவும் தகுதியே இல்லாதவன் ஆயிடுவேன். என்ன புரிஞ்சுதா? இது உன்னோட கடைசி மிரட்டலா இருக்கட்டும். அனியோட இந்த பேட் உன்னை என் வயித்துக்கு பூஜை பண்ண போறேன். இங்கதான் விளையாடிக்கிட்டு இருக்கியா? சரி வா, உனக்கு இப்ப குளிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்னாச்சுமா? இந்நேரத்துக்கு நான் ஹனி பெட்டோட வயித்துக்குள்ள போறதுல இருந்து தப்பிச்சிருக்கேன். நீ பயப்படாத, நாம அதுக்கு கொடுக்க போற இம்சையில அதுவே இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடும். ஏன்பா, யாராவது இப்படியா குளிக்க வைப்பாங்க? சுத்தமா இல்லனா இதுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். அப்புறம் உடம்புல பூச்சி வந்துடும். அதுக்கப்புறம் யாருமே கிட்ட வர மாட்டாங்க. இல்ல, அப்படி எல்லாம் ஆக கூடாது. நான் உன்னோட பெட்டை குளிக்க வைக்கிறேன், நீ தண்ணி ஊத்து. முடிஞ்சது. இப்ப இதை தொங்க விட்டு காய வை. அடடா, இதுக்கு என்னமா நீ சாப்பாடு கொடுத்துட்டு இருக்க? பெட்டுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு தாமா கொடுக்கணும். எங்க பாரு, நான் கொண்டு வந்திருக்கேன். ஆமா, இது என்னது? கேரட், மாதுளம், பீட்ரூட் அல்வா. பாத்தியா எவ்வளவு எனர்ஜியான ஃபுட்னு? நீ இதுக்கு ஊட்டி விடு, நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். உனக்கு பொப்பட்ட சாப்பிடணுமா? முதல்ல இந்த சகப்பு மிளகாய் சட்னியை சாப்பிடு. டின்னருக்கு பச்சை மிளகாய் பேஸ்ட் குடுக்கறேன். உனக்கு பிடிச்ச கிரீன். வாவ், இவங்கெல்லாம் எனக்குள்ள மசாலாவை நிரப்புறதுக்கு முன்னாடி நான் போப்பட்ட மசாலா இல்லாம சாப்பிட்டே ஆகணும். கோவா ஜெல்லியா? மேல இருக்கிறவன் கூரைய பிச்சுக்கிட்டே இல்ல, சில சமயங்கள பாத்திரத்தையே தூக்கி கொடுப்பான். என்ன புரிஞ்சுதா? மாட்டினியா? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. வாவ், உண்மையாவே சூப்பர் ஆக்டிங். அவன் இப்ப வேண்டாம், நம்ம ஓடுவோம்ல அப்ப கத்தணும். எங்க ஓடுவ? அத நாங்க திருடம் போலீஸ் விளையாடிக்கிட்டு இருக்கோம். நாங்க ஓடுவோம், நீங்க பிடிக்கணும். வாவ், சூப்பரா இருக்கும். எங்க ஓடு? இல்ல, அட ஓடுறதா ஓடுறீங்க, கீழே ஓடுங்க. என்னால எப்படி பிடிக்க முடியும்?
இங்க என்னமா நடக்குது? நாங்க திருட போலீஸ் விளையாடுறோம். ஆனா அவங்க மேல பறக்குறாங்க. நான் எப்படி பிடிக்க முடியும்? நீ ஒரு டாங்கி. அந்த விஷயத்தை நான் ஸ்டாம்ப் பேப்பர்ல கூட எழுதி கொடுப்பேன். அடடா, அது பப்பட்ட சாப்பிடுறதுக்காக அவனை பின்னாடியே துரத்திக்கிட்டு இருக்கு. பொப்பட், கண்ணா சார் வீட்டு பக்கமா சுத்து போடுமா? இன்னைக்கு பொப்பட் கதை முடிஞ்சது. ஏய், யா. நான் போப்பட்டுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். வாவ், என்ன ஒரு குறை. ஒலிம்பிக்கு போயிருக்கலாமே. பப்பட், கயிறை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துரு. நான் ஒலிம்பிக்கு போறனோ இல்லையோ, ஆனா உன்னை நிச்சயமா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைப்பேன். சாரி பாப்பட், என்னோட பெட்டுனால உனக்கு இவ்ளோ பிரச்சனை ஆயிடுச்சு. என்னோட ப்ரோ, நண்பா, என் செல்லம், நான் உன்னோட கை காலு வயிறு மூக்குன்னு எல்லாமே ஆகிறதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மேல சத்தியமா சொல்றேன், இனிமேல் கழுகு பருந்து நீ எதையுமே பெட்டா மட்டும் கொண்டு வந்துடாத. என்ன புரிஞ்சுதா? ஆமாப்பா, இந்நேரம் உன் பெட்டுக்கு வயித்து பூஜை நடந்திருக்கும். அப்புறம் நாம நம்ம நண்பனுக்கு பூஜை செஞ்சுட்டு இருந்திருப்போம். என்ன புரிஞ்சுதா?